கிளாஸ் 10th அல்ஜிப்ரா சாப்டர் 3 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 3.8 3.8ல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த்து சம்மு ஓகேங்களா. ரோமன் நம்பர் 4 ஃபஸ்ட்டில் ரோமன் நம்பர் 4 இது. ஸோ ஃபஸ்ட்டில் ரோமன் நம்பர் 4 கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 121x⁴ மைனஸ் 198x³ மைனஸ் 183x² ப்ளஸ் 216x ப்ளஸ் 144 ஓகேங்களா. இது வந்து பாலினாமியல் ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்படியே நாம் எழுதிட்டு 121 இருக்குது இங்கே. ஸோ 11 11s ஆர் 121 x² x² x⁴. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் வந்து நம்ம அப்படியே கீழே இறக்கிடணும். இப்போ இந்த 11 வந்து 2ல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டோன்னா 22x² ஆகிடும். இங்கே 198 இருக்குது, இங்கே 22 இருக்குது. ஸோ 22 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 198 வரும்னு பார்க்கணும். அப்போ 9, அப்போ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் 9xன்னு போடணும். அதே மைனஸ் 9xை தான் இங்கேயும் போடணும். ஸோ 9 22s ஆர் 198, 9 9s ஆர் 81. ஸோ இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டணும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் மைனஸ் போட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 183 ப்ளஸ் அந்த மைனஸ் 81 ஆட் பண்ணோன்னா 264 வரும். அடுத்து 2 டேர்ம் இறக்கிடணும். ஆல்ரெடி இதை 2ல் மல்டிப்ளை பண்ணி போட்டதுனால தான் நமக்கு 22x² கிடச்சிது. நெக்ஸ்ட் இந்த 9 வந்து 2ல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 2ல் மல்டிப்ளை பண்ணோன்னா 18xன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே 264 இருக்குது, இங்கே 22 இருக்குது. ஸோ 22ல் எதை மல்டிப்ளை பண்ணால் 264 வரும்னு பார்க்கணும். ஸோ 12, அதே 12 தான் இங்கேயும் போடணும். ஸோ 12 22s ஆர் 264, 12 18s ஆர் 216, 12 12s ஆர் 144. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடிச்சோன்னா எல்லாம் 0 வந்துடும். ஸோ ரூட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு இதை ரூட் அவுட்டு வெளில எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம், இல்லைனா மாடுலஸ்குள்ளே போட்டுடலாம். மாடுலஸ்குள்ளே போட்டுட்டு 9x² மைனஸ் 9x மைனஸ் 12. தட்ஸ் ஆல்.